வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்துல நாம பார்க்குறது ஒரு விஷயத்துக்குமே எதிரான ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில தான் நம்ம வீட்ல தெய்வம் இருக்கு அப்படின்னு சொன்னா, எதிர்மறையா தெய்வம் இல்ல, தெய்வ நடமாட்டத்தினுடைய சக்தி இல்ல அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. எதிர்மறையான ஆற்றல் நம்ம வீட்ல இருக்கு அப்படின்னா, நம்ம நெனச்சு பார்க்க முடியாத நேரத்துல கூட நமக்கு துன்பம் வரும். அதாவது திடீர்னு ஒரு வீட்ல கஷ்டம் வர்றது, திடீர்னு ஒரு சிலர் நல்லாவே இருப்பாங்க. அவங்க வயப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. திடீர்னு விபத்து நடக்கிறது, சுபகாரியம் நடக்காம தள்ளி போயிட்டே இருக்கிறது. அப்படி ஏதாவது ஒரு நம்ம வீட்ல நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கெட்டதே வந்தா கூட அதை தடுக்கிறதுக்கு நம்ம வீட்ல தெய்வத்தினுடைய சக்தி இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சின்ன சின்ன அறிகுறிகளை வச்சு நம்ம வீட்டில் தெய்வத்தினுடைய சக்தி இருக்கா இல்லையா இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் தெரியும், அதே போல் தெய்வ நடமாட்டம் இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும், இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள், உங்களுக்கு கடவுளினுடைய நம்பிக்கை இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி சில விஷயங்களை உங்கள் வீட்டில் பார்த்து தெரிஞ்சிருக்கீங்க, உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்குது. முக்கியமாக எங்கள் வீட்டில் எதிர்மறையாக ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது, பில்லி சூனியம் இந்த மாதிரி யாராவது நமக்கு கெட்டது செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு ஒரு குழப்பத்துலேயும் மன அழுத்தத்துலேயும் இருக்கீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு சொல்லப்படும். நம்ம வீட்டில் நம்ம வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே கூட நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். நம்ம வீட்டில் முக்கியமாக தேவைப்படுறது எதிர்மறையான அதிர்வுகள் நமக்கு இருக்கக்கூடாது, நேர்மறை சக்தி இருக்கணும். எந்த ஒரு வீட்டில் இருள் சூழ்ந்து கதவுகள் அடைக்கப்பட்டு இருக்கோ அந்த வீட்டில் கண்டிப்பாக தெய்வ நடமாட்டம் குறைகிறது அப்படின்னு தான் சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. பூட்டிய வீட்டுக்குள்ளே எதிர்மறையான ஆற்றல் தான் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குமா. அதனால் இதை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த அறிகுறியை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ சந்துக்களும் விஷ பூச்சிகளும் அதிகமாக அந்த வீட்டுக்குள்ளே வர்றது போகிறது இருக்கும், அந்த வீட்டை சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் முக்கியமாக ஒரு வீட்டில் பாம்பு, தேள், பூரான் இது போன்ற விஷப்பூச்சிகள் அடிக்கடி வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இல்லை, தெய்வ கடாட்சம் குறைந்திருக்கு, கஷ்டம் அந்த வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் அந்த கஷ்டம் அதிகமாக போகுது அப்படிங்கிறது அர்த்தம். வீட்டை எப்போவுமே நம்ம சுத்தமாகவும் ஈரப்பதம் இல்லாமையும் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் எந்த விதமான துர்சக்திகளும் விஷ சந்துக்களும் நுழைய முடியாது அப்படிங்கிறது தான் ஐதீகம். முக்கியமாக சாதாரண வீடாக இருந்தாலும் சரி, அடுக்குமாடி குடியிருப்பாக இருந்தாலும் சரி, ஜன்னல் கதவுகள் திறந்து இருக்கக்கூடியது ரொம்ப நல்லது. அப்போ தான் பஞ்சபூதங்களும் நம்ம வீட்டுக்கு வரும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்துக்காவது இப்படி நாம் பஞ்சபூதங்களை உள்ளே வர விடுறது தான் நல்லது. முந்தைய காலத்திலெல்லாம் நம்ம முற்றம் வைத்து வீடு அமைப்பாங்க. இதை நம்ம பார்த்துருக்கோம். அந்த முற்றத்தின் வழியாக மழை, காற்று, வெளிச்சம் அப்படின்னு எல்லாமே நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த காலத்தில் அது மாதிரி நாம் பயன்படுத்துறதில்ல. அதனால தான் நிறைய விளைவுகள் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். எதிர்மறை ஆற்றல்களும் நுழைய செய்யாமல் அது பார்த்துக்கும். முக்கியமாக ஒரு வீட்டில் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டமே வருது, இல்லை ஒரு ஆபத்து வருதுன்னா கூட அந்த ஆபத்தில் குறித்த நேரத்தில் அந்த தெய்வம் நம்மை காக்கும். நீங்கள் ஒரு கெட்ட செயலில் இறங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட உங்கள் மனசை அந்த ஒரு ஒரு குரல் மாற்றுமா. அந்த ஒரு செகண்டில் கூட நீங்கள் அந்த கெட்டதை செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் மாறிடுவீங்களா. அதுபோல தான் நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. கோவில்களில் எப்போவுமே நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க காரணம் அங்கே இருக்கக்கூடிய நறுமண பொருட்களும் இசைக்கக்கூடிய மங்கள ஒலிகளும் தான். அதுபோல் அனைவரும் வீட்டில் மங்கள ஓசைகளும் இனிய வார்த்தைகளையும் பேசுகிறது ரொம்ப முக்கியம். அதே போல் அசுப குணம் மற்றும் நாகரிக வார்த்தைகளை பேசக்கூடிய வீட்டில் கட்டாயம் தெய்வ நடமாட்டம் குறையும் அப்படின்னும், அங்கு வறுமை தாண்டவம் ஆடும் அப்படின்னும், வருமான தடை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல சொற்களை பேசி வீட்டை நறுமணம் மிக்க கோவிலாக வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது.
இப்படி இருக்கக்கூடிய வீட்டில் தெய்வீக நடமாட்டம் இருக்கிறத நிச்சயமாக நம்மளால் உணர முடியும். அந்த வீட்டில் எதுவும் செய்யாவிட்டாலும் கூட அங்கே ஒரு நல்ல வாசம் வீசும். இதை வச்சே நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நாம் எந்த ஒரு விஷயமுமே செய்யாமல் கூட நம்ம வீட்டில் திடீர்னு ஒரு துர்நாற்றம் வீசும். இந்த மாதிரியான ஒரு துர்நாற்றம் வீசுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகரித்திருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். எப்போதுமே இருள் சூழ்ந்த நிலையில் வீட்டை வச்சு இருக்காமல் இருக்கணும். முக்கியமாக அழுக்கு துணி, ஈரத்துணி இது போன்றவற்றை நம்ம வீட்டில் சேகரிக்கக்கூடாது. அவ்வப்போது நாம் அதை எல்லாமே சுத்தம் செய்து வச்சுக்கணும், அப்புறப்படுத்தி வச்சுக்கணும். தண்ணீர் தேங்க விடாமல் பார்த்துக்கணும். அதிகமாக தண்ணீர் செலவழிக்கக்கூடிய வீட்டில் கண்டிப்பாக தெய்வத்தினுடைய நடமாட்டம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம வீட்டில் எப்போதெல்லாம் கஷ்டங்கள் வருதோ அப்போல்லாம் நாம் ஏதாவது இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுருக்கிறோமோ அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். முக்கியமாக நம்ம வீட்டில் பல்லி, இந்த பல்லி அப்படிங்கிற உயிரினம் கடவுளே நமக்கு தூதராக அனுப்பிய ஒரு உயிரினம் அப்படிங்கிறதாங்க நம்ம நம்பணும். பல்லி மட்டும் இல்லாமல் காகம் இது போன்ற உயிரினங்கள் சொல்லலாம். முக்கியமாக பல்லி நம்ம வீட்டில் இருக்குது, அடிக்கடி சத்தம் போடுது. ஆனால் ஒரு சில நேரங்களில் ரொம்ப நேரம் நீண்ட நாட்களுக்கு சத்தம் போடாமையே இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதோ ஒரு எதிர்மறை அதிர்வலை அந்த பல்லிக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கணும். இது போல் பசு போன்ற விலங்கெல்லாம் நம்ம வீட்டு வாசலுக்கு வர்றது குலதெய்வத்தினுடைய நேரடி அம்சமாகவே சொல்லலாங்க. முக்கியமாக ஒரு குழந்தை நம்ம வீட்டை தேடி வருது, அது நம்ம வீட்டு குழந்தையாக இருந்தால் நம்ம வீட்டை தேடி வர்றதில் ஆச்சரியம் இல்லை. ஆனால் பக்கத்து வீட்லேயோ இல்லை வேறு ஒரு குழந்தையோ சிரித்தவரே நம்ம வீட்டை பார்த்து ஓடி வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தை வர்றது தெய்வமே வர்றதுக்கான சமம் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். உங்கள் வீட்டு பூஜையின் போதோ அல்லது நீங்கள் செய்யக்கூடிய வேலையின் போதோ உங்கள் வீட்டு குழந்தைங்க அல்லாமல் அக்கம் பக்கத்து வீட்டு குழந்தைங்க உங்கள் வீட்டுக்குள்ளே சிரித்தபடியே ஓடி வர்றாங்க அப்படின்னா தெய்வ சக்தி இருப்பதாக ஐதீகம். இதுபோல் காக்கைகளினுடைய செயல்பாடு, அதாவது தினமும் காகத்துக்கு வைக்கக்கூடிய சாதத்தை அந்த காகை உடனே எடுத்து போகுது அப்படின்னா முன்னோர்களுடைய ஆசையும் சிறிது நேரம் நம்ம காத்திருந்து சாப்பிட்டா குலதெய்வத்தினுடைய ஆசையும் நமக்கு முழுமையாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இதே போல் காரிய தடை, நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீங்க, அது உங்களுக்கு அமையவே இல்லை. ஒரு தொழில் தொடங்குறீங்க, அது உங்களுக்கு சத்தியமாக உங்களுக்கு நடக்கவே இல்லை. ஒரு சிலர் இடம் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க. ஆனால் அந்த இடம் வாங்குறதுல நிறைய பிரச்சனை இருக்கும். திருப்பி அவர்கள்கிட்டவே திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். வீடு கட்டுறாங்க அப்படின்னா அந்த வீடு அவங்களுக்கு நிலைக்காமல் ஏதோ ஒரு பிரச்சனை அடிக்கடி வர்றது. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு காரிய தடை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கூட தெய்வம் உங்கள் வீட்டில் உங்கள் கூட இல்லை அப்படின்னு அர்த்தம். இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரிய வெற்றிக்கு என்ன செய்யணும் அப்படின்னா தடங்கல்கள் நீங்கி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல லாபமும் வீட்டில் சுபகாரியங்களும் நடந்தால் குலதெய்வம் உங்கள் குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்குது அப்படிங்கிறது அறிகுறி. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். முக்கியமாக உங்களுக்கு குலதெய்வம் எது அப்படின்னு தெரியல அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் 5 மற்றும் 9ஆம் இடங்களை தெய்வஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிடர் மூலமாக கணித்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குலதெய்வத்தை எளிதாக கண்டுபிடிக்க நாம் குடும்ப பெரியவர்கள்கிட்ட விசாரிக்கிறது மற்றும் குலதெய்வ வழிபாடு முறைகளை பின்பற்றுறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக நம்ம வீட்டில் தெய்வம் இருக்குது தெய்வம் இல்லை அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய அறிகுறிகளை நாம் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஒரு வீட்டில் தேவையில்லாமல் மன அழுத்தம், உங்களுக்கு தேவையில்லாத குழப்பம், மன கஷ்டம், எதையோ ஒன்று போட்டு நீங்கள் குழப்பிட்டே இருக்கீங்க, யாருக்கிட்டையாவது சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க, கோபப்பட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் உங்களை தடுக்குது, உங்களுக்கு கெட்டது நடக்குது அப்படின்னு அர்த்தம். அதே போல் ஒரு வீட்டுக்குள்ளே பூந்தாலே நமக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானாக இருக்கும். அந்த வீட்டில் நிச்சயமாக குலதெய்வத்தினுடைய அருள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை போன்ற நாட்களில் சில பேர் குறி சொல்லிட்டு வருவாங்க. அப்படி வரவங்களை குலதெய்வத்தினுடைய சக்தியின் மறு உருவமாக நம்ம நினைக்கிறோம். அப்படி வரும்போது நமக்கு நடக்கிறக்கூடிய நல்லது இல்லைன்னா கெட்டது எச்சரிக்கிறதா கூட அதை நம்ம எடுத்துக்கலாம். கிராமங்களில் கோவிலுக்கு மாடு நேர்ந்து விடுவாங்க. அதுபோல் மாடு, பசு, கன்று, காகம், நாகம் இது போன்ற உயிரினங்கள் குலதெய்வத்தினுடைய சக்தி பெற்றதாக சொல்லப்படுது. காகம் வந்தது அப்படின்னா முன்னோருடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். பாம்பு அடிக்கடி கண்ணில் பட்டால் குலதெய்வத்திற்கு வேண்டுதல் பாக்கி வச்சுட்டீங்க அப்படின்னு அர்த்தம். குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தமாக தான் இது நம்ம எடுத்துக்கணும். அதை உணர்த்துகிற விதமாக தான் நம்ம எடுத்துக்கணும்.
அனைத்தையுமே துறந்த துறவியை போல இருக்கிறவங்க நம்ம வீட்டுக்கு வந்து உணவு கேட்கும்போது குலதெய்வமே நம்ம வீட்டுக்கு வந்து விட்டதாக அர்த்தம். இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு குலதெய்வம் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நாம் செய்யக்கூடிய தொழிலில் லாபமும் உயர்வும் ஏற்படுகிறது அப்படின்னா குலதெய்வத்தினுடைய ஆசி நமக்கு இருக்கிறதாக பொருள். பொன்னும் பொருளும் நகையும் ஆசைப்பட்டது போல வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அருள் இல்லாமல் நம்மளால் யாராலையும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய முடியாதுங்க. நாம் தூங்கிட்டு இருக்கும்போது வெள்ளை நிறத்தில் பசு, குழந்தை, சுமங்கலி பெண், அதே போல் முதியவர், வெள்ளை நிற தாமரை, குதிரை ஆகியவையெல்லாம் கனவுல வந்துச்சு அப்படின்னா மகாலட்சுமியினுடைய அம்சமும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் நிறைந்திருக்கு அப்படின்னு பொருள். நம்ம வீட்டுக்கு அருகில் வில்வம், துளசி, நாகவள்ளி மரம், வேப்ப மரம் போன்ற மரங்கள் வளர்ந்து வந்தால் தெய்வத்தினுடைய சக்தி அந்த வீட்டில் நிலைத்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். குலதெய்வத்தினுடைய அருள் நம்ம வீட்டில் இருக்கிறது அப்படின்னா விபூதி, குங்குமம், பிரசாதம், சந்தனம், தாலி சரடு, மஞ்சள் போன்றவை நமக்கு தேடி வரும் அப்படின்னும். மற்றவர்கள் திருப்பதி, ராமேஸ்வரம் இது போன்ற இடத்துக்கு புனித தலங்களுக்கு போயிட்டு வந்து அந்த பிரசாதத்தை நமக்கு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் அப்படி நடந்தால் குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கிறதா முக்கியமாக நம்ம நினச்சிக்கலாம். தெய்வத்தினுடைய ஆசி இன்னைக்கு நம்ம தேடி வந்திருக்கு அப்படின்னு நினச்சி அதை முழு மனதார ஏற்றுக்கோங்க. இப்படி தான் தெய்வம் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கான நிறைய விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இப்படி நிறைய நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நம்ம எதிர்பார்க்காத விதமாக நிறைய விஷயங்கள் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஒரு வீட்டில் தெய்வம் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய தகவல்கள் நம்மளுடைய முன்னோர்களால் பார்க்கப்பட்டு வந்திருக்குங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் குலதெய்வம் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும், தெய்வ நடமாட்டம் உங்களுக்கு இருக்கா இல்லையா, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் வீட்டில் இதெல்லாம் உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.